ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு ஓகே ஆக மாட்டேது, தள்ளி போகுது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க என்ன மாதிரி ரெமிடிஸ் டிப்ஸ் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் போகலாமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேபியோ செகண்ட் பேபியோ நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை வந்துருச்சுனாலே ஒரே மாதத்தில் தங்கணும் அப்படின்னு தான் தோணும். பட் ஸ்டில் வந்து ஒரு மாதமும் ரொம்ப எதிர்பார்க்காம நம்ம என்ன சைடு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து ஓகே ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ஓவுலேஷனை ஒரு ட்ராக் பண்ணி அந்த ஓவுலேஷன் டேஸில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் காண்டாக்டில் இருக்கணும். இதுதான் நம்பர் 1 டிப்ஸு. இது வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களுக்குமே பொருந்தும். அதாவது ஃபஸ்ட்டு பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும், செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் ஓவுலேஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஒரு 3 மாதம் கரெக்டாக உங்கள் ஓவுலேஷனில் நீங்கள் சேருங்க. ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓவுலேஷன் கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓவுலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணலாம். ஓவுலேஷன் கால்குலேட் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே என்னோட வீடியோ வரும். அதில் எப்படி ஓவுலேஷன் கணக்கு பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட பீரியட் சைக்கிள் வச்சு அந்த ஓவுலேஷன் டேஸை வந்து கணக்கு பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த டேஸில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதிலேயே ஓவுலேஷன் ஆகுது உங்களுக்கு ரெகுலர் அப்படின்னா நீங்கள் அந்த ஓவுலேஷன் டேஸில் சேரும்போதே உங்களுக்கு அது ஓகே ஆகிடும். இது வந்து ஒரு 3 to 4 months வந்து இந்த மாதிரி ஓவுலேஷன் கிட்டு ஓவுலேஷன் கால்குலேட் வச்சு ட்ரை பண்ணலாம். 3-4 months ட்ரை பண்ணியாச்சு, பேபி தங்கலை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியான உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒரு பேசிக் செக்கப் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து பண்ணணும். எதுக்கு இந்த பேசிக் செக்கப் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம யாருமே அகெயின் போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை நம்ம பெண் மருத்துவரை நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 3 வயசு 4 வயசுனா அந்த 3-4 வருஷம் நம்ம போயிருக்கவே மாட்டோம். செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு தான் நம்ம வந்து போயிருப்போம். அடுத்து அதாவது செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எதுக்குமே மோஸ்ட்லி போக மாட்டோம். அப்போ உங்கள் கர்ப்பப்பை எப்படி இருக்குது, உங்களோட எக் எப்படி இருக்குது, உங்கள் எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குது, உங்கள் ஓவரி எப்படி இருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓவுலேஷன் கணக்கு பண்ணி மிஸ் ஆகுதுன்னா பேசிக் செக்கப் வந்து நீங்கள் போய் கைனகாலஜிஸ்ட்டை பண்ணணும். அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கிடையாது, செக்கப் பண்ணுறீங்க. நீங்கள் நான் இந்த மாதிரி பேபிக்கு பிளான் பண்ணுறேன், செக்கப் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் எவ்வளோ இருக்குது, ப்ரோலாக்டின் எவ்வளோ இருக்குது, எல்ஹெச் எஃப்எஸ்எஸ் இந்த மாதிரி பேசிக் ஹார்மோன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்கேனு உங்கள் யூட்ரஸ் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஓவரி எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்கேன். இந்த 2 பார்த்துட்டு உங்களுக்கு எதுக்காவது டேப்லெட்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த டேப்லெட் சத்து மாத்திரை மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை பிசிஓடி இருக்குது, வேறு ஏதாவது எண்டோமெட்ரியம் க்ரோத் சரியாலை இந்த மாதிரி ஏதாவது இருக்குனாலும் டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட அகெயின் போக தேவையில்லை, நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். அப்போது ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நல்லாயிருக்கும், ஒரு சில நேரம் ஸ்பெர்ம் மோசமாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நேச்சுரலாக தானே ப்ரெக்னென்ட் ஆனோம், அப்புறம் ஏன் நமக்கு ஸ்பெர்ம்குள்ளே ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எப்போ வேணாலும் உடல் வந்து நமக்கு மாறலாம். ஸோ நீங்கள் அகெயின் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு பண்ணிடுங்க. அதில் ஏதாவது தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுன்னா ரெமிடிஸ் டேப்லெட் எடுக்கலாம். இல்லை அதுவும் ஸ்பெர்மும் சூப்பர் அப்போனா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து போகவே தேவையில்லை, நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். அப்போ நேச்சுரலானா என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ஓவுலேஷன் ட்ராக் பண்ணியாச்சு, அப்போ உணவுகளில் நீங்கள் மாற ஆரம்பிக்கணும். நல்லா ஹெல்த்தியான கருமுட்டை ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகள் எடுக்கணும். நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவு, விட்டமின் சி டி இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். பச்சை காய்கறி டெய்லி ஒன்று சேர்த்துக்கணும். ஒரு பயிறு டெய்லி ஒன்று வேக வச்சு சாப்பிடணும். முட்டை சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், ஃபிஷ்ஷு சாப்பிடணும். சியா சீஸு, பாதாம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், செவ்வாழைப்பழம் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டிக்குன்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில குறிப்பிட்ட உணவுகள் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கணும். பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆஃப்டர் ஓவுலேஷன் ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க ட்ரை பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரை பண்ணணும். ரொம்ப வெயிட் வந்து அதிகமாக தூக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன டிப்ஸ்லாம் நம்ம சொல்கிறோமோ அது எல்லாமே நீங்கள் செகண்ட் பேபிக்கும் எடுக்கலாம். பீரியட்ஸ் அப்போ நீங்கள் வந்து மலைவேம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 48 நாள் கலர்ச்சிக்காய் எடுக்கலாம். சீட் சைக்கிளிங் எடுக்கலாம், தண்ணீர் வீட்டான் கிழங்கு எடுக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன ரெமிடி இருக்கோ அந்த ரெமிடியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேச்சுரலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கும் சரி செகண்ட் பேபிக்கும் சரி ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சேமாக தான் ட்ரை பண்ணணும்.
அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, கொஞ்சோண்டு வெயிட் கம்மி பண்ணாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பேபிக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒரு நார்மல் வெயிட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி வெயிட்டு கொஞ்சம் போட்டிருப்பீங்க. ப்ரெக்னென்ட் அப்போ டூரிங் ப்ரெக்னென்ட் வெயிட் போட்டிருப்பீங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு வெயிட் வந்து போடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நமக்கு பேபிக்கு முன்னாடி விட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு சாலிடாக ஒரு 10 to 15 kg எல்லாருமே ஏறியிருப்போம். ஸோ அந்த வெயிட்டை வந்து முடிஞ்ச அளவு குறைக்கணும். அப்படியே ரிவர்ஸாக நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகும்போது 50 இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ 65 இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 57, 58 வரை பாதியாவது அந்த ஏறின வெயிட்டை நீங்கள் குறைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வெயிட் குறைக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஃபர்டிலிட்டி நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் செகண்ட் ப்ரெக்னென்சியில் நீங்கள் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு செக்கப் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பேபி தான் நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டோம்ல, இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டுன்னு நினைக்காதீங்க. பேசிக் செக்கப்புக்கு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உடம்புல என்ன இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது, டாக்டர் சப்போர்ட், டேப்லெட்ஸ் தேவைப்படுதுன்னா அதையும் எடுத்துகிட்டு ரெமிடி எடுக்கலாம். எல்லாமே நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் ரெமிடிஸ் அண்ட் ஃபுட்டு ஓவலேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு சேனல் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரை பண்ணிங்கனாலே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.